நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அண்ணே என்ன கோவமா போறீங்க? வாங்கண்ணே, அதே கிராமம் தானே, அதே ஊர் தான். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், நான் வட விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் மொட்டை மடியில முழுச்சுருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என் பாட்டுக்கு நாய் கூட மயிர் மாதிரி இருக்கா. வா வா கூச்சு 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 கொத்தா தெரியா? அது ஜோடி கிளியை தேடி வந்துச்சு. அல்லாம எஸ்கேப். நான் கட்டி காத்த என் உளுந்து கம்பெனி இப்படி இடிஞ்சு வைக்க. ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தர் உழ வச்சுக்கிட்டு இருந்தானா. நீ என்ன அங்கே உட்காந்து என்ன இழிச்சிக்கிட்டு இருக்க? சித்திர திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சடா அந்த இடம். இப்போ என்னமோ பட்டாசு கம்பெனியில் வெடி விபத்து ஏற்பட்டது மாதிரி. அண்டவா அட்டவா ஒரு 5 அடி நோட்டவான். எது எப்படி இருந்தாலும் பேமெண்ட் வாங்காமல் போக மாட்டோம். இந்த தார்பாயில் உக்காந்துருக்க ப்ரோ, நீங்கள் போகிறது நல்லது. போயிட்டீங்கன்னா நான் ஊர் அம்பலாட்ட காசு வாங்கிக்கிறேன். கூட்டம் இல்லைங்க ஏன் முடிச்சிருமியான்ட்டு அவர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் முடிச்சிருப்பான்ட்டு. பருப்பு வேகலையே. மைசெட்டில் மட்டும் 16 பேர் இருந்தானே. இப்போ பாரு பல்லாங்குழி விளையாடுற மாதிரி 2 பேர் இருக்கும். அவ்வளோதான் விதி. எது எப்படி இருந்தாலும் நான் சாதாரண ஆள் கிடையாது. மிஸ்டர் தேன்றாட்டு மண்டை சொன்னாத்தானே தெரியும். இந்த நாயை அரைஞ்சி வாட்டிவிடுங்கடா. பேசுகிற பாட்டுக்கு வருது மயிரை பிடிங்க. ஓமுண்டை நான் தன்னால் திடுறேன், நாயா திடுறேன், நீ நாயே திடுற. ஏய் போ. அது காலையில் போய் வெதரை கட் பண்ணும். இரு அந்த நாய் எங்கே ஓதுன்னு பார்க்குறேன். அது எந்த ஒரு நாயிடா? உள்ளூரா? என்ன அதிசயம் புலாக்க சிரிப்பு உனக்கு? ஏன் உன் மேலே சீன் வருது? இவன் யாரா? எறும்பு அடிச்சு பிடிச்சாப்பா? இவன் யார்? அப்பா அம்மா காணான்னு தெரிறானா என்ன? ஏய் இங்கே வாரு. பங்காளி சண்டை, சொத்து பிரச்சனை வந்துருச்சு. ஒரே இழுப்புக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. பெருங்கொண்ட ஒரு சக்கரவர்த்தியோட மகன் நான் யார் தெரியுதா? சொன்னாதானே தெரியும். மைக்கை விட்டுட்டு என்ன பேசுகிற மயிர் மேனே? கண்ணு தெரியல அவளுக்கு. இங்கே தெரியும்ன்றியா? என்னப்பா ஏன்டா சீனி வெடி வச்சது மாதிரி ஓடுறேன்? இந்தா எத்தனை உள்ள குடியை கெடுக்க போகிறாங்களா வருங்காலத்தில்? அண்ணே வாமாப்புல இருக்காங்க. அண்ணே ஃபயர் பாய்ஸ்னே சொல்லாதீங்க. யாரு? ஐயா அவங்க காசு கொடுத்தவங்க.
அதுதான்டா பயிர் பாயிசு, இவங்க தீப்பெட்டி பாயிசு இல்லண்ணே, அந்த குரூப் தான் அது. யாரு அவங்க எல்லாம் பாரு, பொம்பளை பிள்ளைய பார்க்க இந்த வயசுலயே என்னத்த பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் மையார்னா நாணயிட்டால் நடத்த. என்ன மாசத்துக்கு நாடத்துக்கு வர? நன்றி நன்றி தேவா. கோடீஸ்வரம் வேணா வீட்டில் இருக்க வேண்டியது. நீ இந்த மாதிரி நக்கலுக்காக வர்ற, எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக வர்றேன். ஏங்க அப்பா உள்ள என்னன்னா நடக்குது? ஆபரேஷன் நடக்குது. எங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? எக்கோ போடுக்குது, என்ன ஒன்றும் புரியல. கராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். எக்கோ நோ, டைலாக் நோ. எங்க அப்பா பேரு நம்பு நம்பு நம்பு. என்ன அப்பா கும்பலா நம்பிராஜன். யாருப்பா? இல்லண்ணே, அப்பா பேரை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாப்ல, வேற ஒன்றும் இல்லை. தூக்கத்தில் எழுதி எந்திரிக்கிற யாதி இருக்கா? நம்பிராஜன். நாட்டுக்கு எங்க அப்பே ராஜன், அவனுடைய 5வது சன். எத்தனை நாட்டுக்குண்ணே உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு? எத்தனை நாட்டுக்கு உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு? பெருங்கொண்ட ஒரு ஊர், எங்க பார்த்தாலும் சீரியல் பல்பு. என்னண்ணே சொல்றீங்க? அப்படி ஒரு ஊர் இருக்கா? அந்த ஊர்ல ஒரு தெருவில் போனா அடுத்த தெருவில் உனக்கு தெருவு மறந்துடும்டா. வெண்ணமேனே தெருவே இல்லடா, 5 வீடு தான்டா. நன்றி. முட்டை முட்டை. ஏன் போய் தாலுகாசில் போய் மனு கொடு. மறியல் பண்ணுறியா? ஒத்த கடையை மறிக்கிறியா? எங்கள் ஊர் அப்படி இருந்தால் உனக்கு என்ன? இப்போ 2 வீடு சேர்த்துருக்கேன், 7 வீடு. 7 வீட்டில் எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார். கடு 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 கடுன்னு அவருக்கு முள்ளு குத்தி கடுத்து. ஏண்ணே 7 வீட்டையும் உங்கள் அப்பா தான் வச்சுருந்தாரா? 7 வீட்டில் வச்சுருந்தாரா? ஆமாண்ணே. அவன் யாரு? தைலியா மாதிரி இருக்கேன். யாரு மைச்சட்டா? 7 குடிசைக்கு எங்கள் அப்பா தலைவர். கட்டி காத்த அந்த பதவி கட்டி காத்த பதவி போன எலெக்ஷனில் அப்பா தோத்து போயிட்டாருப்பா. குருண மருந்து மண்டை. எப்படி இத்தனை வருஷமா ஜெயிச்சலாம் அப்பா எப்படினே தோத்து போனாரு? உன் கரகந்த நீ எப்போ மொட்டை அடிச்சியோ அதில் அப்பாவை கத்தி மழுங்கிருச்சு. அப்பா ஒரு ஓட்டுல போய் அந்த ஓட்டை போட்ட எவனே? அந்த அயோக்கிய போய் யாருன்னு? அந்த ஓட்டை போட்டவன் எவனே? நம்ம அப்பா தான்டா. எழுத்து நின்றவன் சின்னத்தில் போய் இவன் மங்கு மங்குன்னு குத்தலாமா? எப்படின்னு அந்த சம்பவம் நடந்துச்சு? ஏய் மயிர் மைனை வேலை மசாலா பாரு, தோற்று போயிட்டானா விடுவேன். எப்படின்னு நடந்துச்சு என்னமோ ஒரு ஓட்டு பெட்டி அவர் தூக்கி போட்டு தலகால என்றது மாதிரி தான். தோற்று போயிட்டால விடு வெண்ணமே. தோத்ததுக்கு ரேடியா போட வந்தது அவன். அவன் கொலாயை நீ அவன் கொலா சரியில்லையே. ஆனா அப்பா தோத்த அந்த வசனம் தெரியாம தான் பேசிக்கிட்டு. தோத்த கடுப்புல அப்பா சோகத்தில் அப்பா வீட்டுக்கு வந்தவர். ஏன்னா அப்பா வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணாரு? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஆலாத்தி தட்டோட இருக்கும்போது அப்பா அம்மா டொங்காஸ் போட்டாரனே. தம்பி அப்படி மார்க்கன்றி கொஞ்சம் அப்படி வாவே. ஏடி வந்து அடிப்பட சூட மிட்டாய் வச்சிருக்கேன் அண்ணன் இங்கே வாடா. ஏடா வரலடா. என்னடா சொன்னேன் கோத்தா? எங்க அம்மா ஆலாத்தி எடுக்க தட்டை நீட்டும் போது அப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? டொங்காஸ் தானே. ஆடாத்தி எடுக்கும் போது அங்கே ஒருத்தன் கெளுத்திய வச்சுட்டேன்.
எங்க ஆத்தா பேரு சொல்றாங்க கோத்தா. நங்கு நங்கு நங்குண்டம். என்ன உங்க அம்மாவுக்கு நங்குன்னா பேர் வச்சிருக்காங்க? நங்கே மோகினி தான். அப்போனா அம்மா சுடுகாட்டில் இருக்குமானே? இல்லை, கொடை உடைக்க போகும். வேற எலி அடிக்க வைக்கிற மாதிரி கேட்டால் யூடியூப் எடுக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா 7 பிள்ளை பார்த்துச்சு. ரொம்ப ஹார்டு ஒர்க்குனே. இருந்தாலும் அப்பா அப்படி இருக்கக்கூடாதுனே. 7 பிள்ளைய பத்திருக்காருனே, வல்லு வதக்குன்னு. அந்த இருக்க என் டைலாக்கு அவர் பேசுகிறாரு பாருங்கண்ணே. அதே வேலையாகவே இருந்தார் அவங்க அப்பே. இல்லைப்பா. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார வந்து பண்ணனா, இந்த கையிலே தூக்கி விட்டு எதுவும் போடாம இருந்துடாத. ஒரே சிரிக்குது என் குடும்பத்தை பார்த்து. 7 பிள்ளை பார்த்த நம்ம அப்பா பொழுதன்னைக்கும் மாமப்பிள்ளை தான் இருந்திருக்கேன். 8வது பிள்ளைக்கு எங்கள் அம்மா விடலை. அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணி சாரம்லாம் போட்டார். அம்மா கொச்சக்கயத்தை அவுத்து விட்டுருச்சு. ஆனால் அந்த வெறி பிடிச்சி அந்த வேங்க எனி டைமும் அப்படியே காம கொடூரமாக தெரிஞ்சிருக்கேன் அப்பா. வாம பிள்ளைய ஒரு நாள் கரண்ட்டு கட்டாகும் போது போய் பாஞ்சிருக்கார். லைட்டு வந்து நான் பார்த்தா அது எங்கள் ஆத்தாவோட ஆத்தா. ஐயோ, என்னண்ணே ஆச்சு இப்போ? அவ்வளோதான். அப்பத்தான் செத்து போச்சா? அப்பத்தான் பாஞ்சே கொண்டுட்டானடா. மகனே வீரத்தை வேண்டார். என்னைய என்ன பண்ணேன், வீட்டை விட்டு வெளியே விடாண்டார். ஆனால் மிஸ்டர் தம்பி அண்ணே, நானும் பாசமாக தானே பேசுகிறேன். ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா சொல்கிறா. ஒன்றும் அணைய மாட்டேங்குது கல்யாணத்துக்கு. அவனே பண்ணிடுவா. என்னடா சொல்கிறேன், எச்ச கிருணு மாடு மாதிரியே இருக்கேன். ஏதாவது வச்சுருக்கீங்களா ப்ரோ? 100 ரூபா காசு இருக்கு வேணுமானே? ஏழை பொண்ணுன்னு வச்சுருக்கியான்னு கேட்டேன். பொண்ணா? எங்கள் சித்தப்பா பொண்ணு ஒன்று இருக்குது. அப்போலேருந்து உங்களை அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன். எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது. எச்சியத்தொட்டு தொப்புள்ள வச்சு முறையை மாற்றிக்கி. சர்ரா மச்சான். ஏய், உங்களுக்கு என்ன முறையாகுது? என் தங்கச்சிம்மா வரேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ளேயும் டைம் கேட்குறிய மச்சான். ஆளை பார்த்து. இல்லை, பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏன்னா உனக்கு நான் சோறு ஓட முடியாது. ஏன் மச்சான்? நீ 4 சிப்பத்தை தின்னுட்டு 5வது சிப்பத்தை பசிலேயே தின்னுக்கிட்டு போவேன். தங்கச்சியை கட்டி கொடுக்குறதோட சரி, வீட்டு பக்கத்து வரமாட்டேன். மண்டபத்துக்கு வருவியா? மண்டபத்தில் வந்து கொல்லை போட்டு சாப்பிட்டு. நீ வரும்போது மண்டபத்தை பூட்டிடு. உங்கள் தங்கச்சி எங்கே இருக்கு? கூட்டு வந்திருக்கேன் விழாவுக்கு, திருவிழாவுக்கு. ஏன் தம்பட்டமாடா? இல்லைங்க, நான் அது மாதிரி உங்கள் நாடகம்லாம் யூடியூப்பில் பார்க்குமா, உங்களை லவ் பண்ணுதான் என் தங்கச்சி. காட் இஸ் கிரேட். உங்கள் தங்கச்சி நேம்? என் தங்கச்சி நேமா கேட்டால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஒரே சிரிக்க போகுது. அப்புறம் என்ன பேர்? சப்பு. கொஞ்சம் வாங்கங்கிட்டு. தங்கச்சி பேர் சப்புனவல்லி. சுருக்கமாக சப்புன்னு கூப்பிடுவோம். சப்புனவல்லியா? உங்க தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான். துணியறா ஏப்பா, இவெல்லாம் பேண்டான்னா எதிர்த்து இலவட்டம் தாண்ட முடியாது. கிரக முடிச்சவே. ஏன் யாரும் கிச்சு கட்டு காட்டுறாங்களா? ஊரே சிரிக்குது. என்ன மச்சான், என் தங்கச்சி சப்புனவல்லி வந்திருக்கு. ஏழை பொண்ணுவாக்க கூட்டு வர்றியா இல்லை 14 கேதத்துக்கு வந்தீங்களா? உடனே நிச்சயம் பண்ணி தாலி கட்ட சொல்லுது என் தங்கச்சி. அம்புட்டு வெறி உங்கள் மேலே. இந்த சேலையை எங்கனையே பார்த்துருக்கேனே. அன்னைக்கு லேஞ்சி கட்டும் போது பார்த்தேன். அதே விரிஞ்ச கால், அதே சுருங்கி போன இழுப்பு, அதே இந்த சிவப்பு கருப்பு கயிறு. டேய், இந்த பெரைத்தினி முட்டையை எங்கனையே பார்த்துருக்கேனே. சொப்படம் கண்டிருப்பிய மச்சான். மூஞ்சி அப்படி வைக்காதடா, அண்டூர்ன்ற மாதிரியே இருக்கு.
ஏன் அவன் தங்கச்சி மொளை பார்த்துக்கிட்டு உள்ளே ஓடுது? என்னடா கிளி சீட்டு எடுத்தது மாதிரி நெல்லை தின்ட்டு ஓடுன மாதிரி இழுத்து அங்கேயும் சப்பிராதியடா. சப்பு இவங்க நடந்து போட்டே தப்பு. என் தங்கச்சி சப்பு உங்களுக்கு பழம் கொண்டு வந்திருக்கு. ஏன் அவசரத்துக்கு வச்சுக்கிறோமா? இல்ல மச்சான், உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு. பாடுவாங்களா அந்த மேடம்? அருமையா பாடும். சப்பு பாடுறா. பாட்டு பாடவா? இப்படி ஒரு தொண்டையை நான் எங்கனையும் பார்த்தது. பாட்டு பாடவா? என்ன வேறு கட்டியை பிடுங்குற மாதிரி இருக்கு. நல்ல மைக்கு வாய்ஸில் பாடுங்க மேடம். கொட்டைய பாக்கு. நாளை பின்ன பார்த்துட்டு சொல்கிறேன். அழைச்சிட்டு வரவா? என்ன பாட்டு பாடுறா? தங்கச்சி நல்லா மூடு வர்ற மாதிரி பாடுமா. அப்போ நீங்கள் வாங்க. நல்ல லவ் மூடு வர்ற மாதிரி பாட சொன்னேன். என்னத்தை பாடி பாடுங்க. ராசாவே விரைக்குமா? அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்ச விதி. என்ன பாட்டு பாடுற? கொஞ்சம் பாருங்க கிரமுண்டதானுங்க. லேசாக சுருங்குமா? கா கா தாடி. அந்த ரிதத்தை கொண்டு வர்றான். அந்த அம்மிங்க அழகா பண்ணீங்கம்மா, அழகா பண்ணீங்க. உங்களுக்கு செலெக்ஷன். நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே வந்து உன்னை பொழக்கிறேன்டா. நிலாக்காயுது காஞ்சிச்சுன்னா அள்ளிட்டு போய் அரை. இந்த மிளகாத்தூளா? கருத்த மச்சான் கையை விட்டு பருப்பு எடுத்தா. என்ன டப்பா? தகர டப்பாவா? ஏதாவது டப்பாவில் விடுறா தங்கா. வயசு நல்லா இருக்கு. ஐயோ எனக்கு வைக்க வைக்கவா? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கொண்டுருவேன். வாய்ஸில் பாடியே பாத்ரூம்லேயே விழுந்துருவாங்க. பாடுத்தா டப்பாவில் பாடுறா சப்பு. பாட்டு வரல மச்சான். ஒப்பில்லாத பத்தியக்காரே வாங்க மச்சான் வாங்க. வாங்க மச்சான் வாங்க. வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான். உப்பில்லாத பத்தியக்காரே ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனக்கான் டொனக்கண்டாக்காவா மாட்டுத்தாவணி தாரதுக்குள்ள உன்னை ஜோலியை சுத்தமாக முடிச்சு போடுறேன். தொண்டனக்கன் கொத்தா டொனக்குனக்கன் படி ராஸ்கல். ராத்திரி நேரத்து பூசையில் கிஞ்சு முடிச்சா கஞ்சிர முடிச்சா கிஞ்சு முடிச்சா கிஞ்சு முடிச்சா. சப்பு மச்சான், என்ன மச்சான் அதுக்குள்ளேயும் மண்டி போட்டுட்டீங்க? மேடம், நான் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் புல் பாடியை செக் பண்ணிட்டு உங்களை வந்து கட்டிக்கிறேன். படபட தங்கச்சி, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு. ஏண்டா தங்க, நீ தானடா விரும்புன அவரை? அவன் சொல்ல இது வரைக்கும் எதை கேட்காம இருந்திருக்கேன். கடைசியில் போய் குரங்கு வெயில கிளிய பிடிச்சி. சப்பு என்னத்த சொல்ல, அலறி அலறி எந்திரிப்பேன் இந்த முகத்தை பார்த்து. நான் என்ன பண்ணு இப்பயே அப்படி மூச்சு விடுது அண்ணே, அப்புறம் புரியுது. ஓ, லாடம் கட்டின மாடு மிதிச்ச மாதிரி இருக்கு முகரை. அது மூஞ்சி நல்லா பாருங்கயா, நல்லா நம்ம குட்டி ஓடும்போது முக்குன மாதிரியே இருக்கு அது மண்டை. முத்தாளம்மனுக்கு பூசாரியா இருக்கீங்களா? அமுது தேனும் எதற்கு நக்கிறதுக்கு. அப்படியே வேற பெரிய சுசீலா கிளாஸில் இருந்த மாதிரி தான். கண்ணே,
மச்சான் நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. அப்புறம் ஏய் ரொம்ப இது பண்ணாத, இரச அடிக்குது, ஆரஞ்சுருவேன். மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? கல்யாணத்தை கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? நடு ரோட்ல போய் பைபாஸ்ல போட்டு உயிரை வாங்குறேன். என்ன கல்யாணம்? மயிர் கல்யாணம். இந்த வார ட்ரில்லு போட்டுக்கிட்டு இருக்கா தம்பி. ஒரு 800 கொடுத்துட்டு இதை வச்சுக்கிறியா? உனக்கு நீரே இறங்காதடா. செய்யா என்ன கணப்பு மசர் உனக்கு உள்ள இங்கே என் குடும்பமே. ஏய் வந்து தொலைமா எங்கே ஈக்கின்னு சிரிப்பேன். என்னாச்சு? இடத்த சொல்ல செய்யா சொல்லுங்க. இந்தா இருந்தாலும் நீ என் மனைவி, நீதான் என் இளையவள். இவதான் மூத்தவடியா, இவதான் மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்தவடியா அதுவா? அதுதான் பொம்பளைக்குள்ள சண்டை இருக்கலாம், பொம்பளைக்குள்ள சண்டை இருக்க. நோ மடு டச். மூஞ்சி முகர கட்டிய பாரு, முகர கட்டிய. எனக்கு ஏன் முகரை பாக்குற? ஓ முகரை பாரு. ஊர்ல காமி போய் ஓ மூஞ்சி விடமா என் மூஞ்சி கேவலமா போச்சு. இதுலயே முடிச்சு போடுவேன். ஐயோ அது கால பாருங்க, இந்த வந்துருச்சு. அந்த பாரு உன்னை தேடி தான் வருது. ஓ மூஞ்சியே அது மூஞ்சி ஒரே மாதிரி. அரே ஏன் மூஞ்சி நீ என்னடி சொல்ற? எல்லா நாளும் கடுக்கு புள்ள போயிச்சா? ஓயாம வாயிலே வைக்காத மச்சான். சண்டை வேணாம். என்ன சண்டை வேணும்? என்ன ஜாக்கெட்டுக்குள்ள என்ன கரையாம்புத்து மாதிரி இருக்கு? என்ன சண்டை வேணாம். சண்டை எந்த காட்சிக்கே வந்து என்னை போடின்றா வாடின்றா. யாரை நீ காட்டுச்சிருக்கீன்னு சொல்ற? நீதானே. யாரை பேசுற? நீதான். நீ ஒரு பொம்பளையா? பொம்பளை நோ ஆங்கிள் டச். நோ என்ன பொம்பளை இல்லாம என்ன ஒட்டப்படி கொர 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 கொர. ஏய் உனக்கு ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கல. அறுத்து முடி அறுத்து. யாருக்கு சப்போ கரும என்ன பாவாடை கட்டாம என்னடா அது? இத பார்த்தா மூடு வருமா? ஏன் வரதற ஒரு டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போகுது? என்ன வரதுல இருக்க? என் கையில ஏய், 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 இல்ல ஏய். கால்ல வரதுல. அத அப்ப பாக்கும்போது மட்டும் இடிச்சிச்சு, இப்ப கசக்குதோ? ஐயோ இருள அப்படியே நடிப்பு. ஐயோ இருள அடிச்சிட்டு இரு மூஞ்சி. ஏய் இல்லடி, இல்ல முள்ளால தான் எடுக்கணும். திரும்ப அதே மாதிரி செய். என்னடா ஊர்நில முடிச்சு ஊத்துன மாதிரி? தண்ணி அடிக்கணும். என்னடா இல்ல என்னடி மூஞ்சி முகர கட்டே பாரு, முகர கட்டே. யார் என்னதான் கிளி மாதிரி பொண்ணாட்டிகளும் குரங்கு மாதிரி வப்பா. யாரு கிளி யாரு குரங்கு? நான் கிளி, நீ குரங்கு. ஆமா நீயே உன் புருஷன கிளி அப்படியே அமுக்கி வச்சுக்க. உன்னையெல்லாம் பேச விட்ட இந்த ஆள வாயில குத்தணும் போது. வாயில ஒண்ணே குத்துற ஏன் புருஷன என் செல்ல புருஷன். எது உன் செல்ல புருஷங்கற? ஆளுகளே முகர கட்டையில பத்தியா? உன் முகர கட்டைய மகாரே பத்தி மூடுதா பாரு, மூடுதா. கிளியாஞ்சிட்டி வாய் மாதிரி வச்சிட்டு. அந்த கீரடாட இங்க மூடுதா. வாய், நான் கேக்குறேன். நீ வாங்க. உங்களுக்கு என்ன குறை வச்சிராது? நான் அழகா இல்லையா? அது ஓனா மாதிரி இருக்கு, அது பின்னாடி போய் திரிவீங்க. உன்கிட்ட வந்தா பல கேஸை நான் அட்டன் பண்ணணும். கேஸா? என்ன கேஸ்? சொந்தக்காரங்க எல்லாம் அறுவாழ்த்திட்டு வருவாங்க. ஏன்? அதான் நம்ம வீட்டுக்கு எந்த ஆள் வர மாட்டேன். ஐயோ இத கல்யாணம் பண்ணி ரோட்ல நடந்து போனா உங்களே விக்கிட்டு கிடந்தவங்க கூட இது கையில தண்ணி வாங்கி குடிக்கப்பட்டேன். அவளை சேர்த்து நீங்க குடிப்பீங்களா? நான் கேக்குறேன். சேலம் மசுர எங்களோட அடுத்த கத்தால வாடையா வருது. அப்போ சிரிச்சுக்க, வெக்கிறது இல்லாம முகரே பாரு. திரச்சு என்ன திரைய விட்டா தங்கச்சி. அம்மா ஏய் குத்துது. ஏய் மயிர் மேனே. ஏய் பொளந்துறியா மறந்து பண்ணி. முழுக்கு குத்துதுடா. நீ சரியான பொம்பளை. வாயில முத்தம் குடுறீ பாப்போம். ஏய் குடு. உன்னை ரேப் பண்ணது உண்மையா இருந்தா அவளுக்கு முத்தம் குடு. உள்ள வந்த உன்னை பெட்ரோல் கொண்டு வச்சு எரிஞ்சு விடுவேன். முத்தம் கொடுக்கறதுக்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னா உன்னை எப்படி செஞ்சிருப்பாரு?
ஆசைப்பட்டும் பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷன் வரட்டுமே அடி அம்மாடி எந்த விளையாவது பொண்டாட்டி புரிச்சுனா பெத்தாம வெதல்ல அடிச்சு அடி சரியான அடி ஆனால் நடிக்கிறான் ஓ நாத்தனாட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோ. எப்படி நாத்துனா? அவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். நேற்று ரீசார்ஜ் 200 ஏற்றுனேன், லைன் ஆயிடுச்சு. அது காய்கறி கடையில் உருளைக்கிழங்கு ஏற்ற சொன்னா கருளைக்கிழங்கு ஏத்தா இவங்க ஆள் நல்லா தானே அழகா தானே இருக்காங்க. அது அவங்கள எதை பார்த்துறீங்க ஆசை வச்சியா? ஏத்தா தண்ணி அடிச்சா கண்ட கலது எது இருக்கு? அண்ணா இவங்க மாசமா இருக்காங்களா? பொய் சொல்லாதனா? எல்லாமே என்னுடைய பேடிஎம் தான். என்னது பேடிஎம் இல்லைங்க, இன்னும் ஒரு 7 மாசம் பொறு. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் யார் ஜாடியில இருக்கோ நான் அதை பார்த்துட்டு தான் சொல்லுவேன். ஏன் புருஷன் காரணமா இல்ல வேற யாரு காரணமா? நான் நம்ப மாட்டேன்ல உன்னைய. மூஞ்சி தன்னானே அந்த புள்ள பிறக்காத வயித்துக்குள்ளே எரிஞ்சோம். ஆலோலம் 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 சோலமே ஆலோலம் 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 சோலமே ஆலோலம் லா 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 நகலா பசிகலா அழகான மைனாகலா ஆலோலம் சோலமே சோலமே நம்ம பறவை வரட்டோட இது ஆத்தாடி. அதை நல்லா ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுங்க. முகரே பாரு, ஆம்பளையில உட்காந்துருக்க, நீ என்ன இப்படி திறந்து காமிச்சிட்டு இருக்க? இதை மூடுறி முத. இருக்கிற வஞ்சம் இல்லாம காமிக்கிற நீ நல்ல பொம்பளை காமிடி. ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய பேப்பர் உனக்கு புரியும். உன் முகரே பாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு பறவை வரட்டும். ஆமாமா. ஆலோலம் சோ கெங்கமுத்தூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து என்னான்னு கேட்டுக்க, என்ன செஞ்சான்னு கேட்டா இரு காக்கா வாட்டிக்கிட்டு இருக்கேன். நாளை பாலமேடு அலங்காநல்லூர் மதுரை ஊரா பேசுவாங்க. கெங்கமுத்தூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து மகத்தை புடுங்கன்னு சொல்லட்டும்.